இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. என் பையனை ஃபாலோ பண்ணணும். பையன் என்ன படிக்கிறான் அப்படின்னு கேட்டால் +2 படிக்கிறான். வீக் டேஸ்லாம் ஸ்கூலுக்கு போய்ட்றான். சண்டே மட்டும் வேறு இடத்துக்கு போகிறான். அவனை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஸ்கூலில் வந்து கேர்ள்ஸ் வாட்டர் பாட்டிலில் வாட்டர் வாங்கி ஊற்றி வச்சுட்டு குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் வந்து ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படிங்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் பஸ்டர் உயிரையே பஸ்ட் பண்ணணும்னு தெரியாது அவங்களுக்கு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு டிரெக்டிவ் மாலதி நேந்திருக்கிறார். அவடம் பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து திருட்டு கேஸ் அதிகமாகிட்டே போகுது மேம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து வீட்டில் இருக்கிற பசங்களே வந்து லட்சக்கணக்கிலையோ இல்லை நகைகளோ திருடிலாம் சம்திங் சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அது மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து கேஸஸாக பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அதாவது அந்த காலத்துலலாம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சின்ன சின்ன திருடுகள் நடக்கும். 5 ரூபா 10 ரூபா திருடு நடக்கும். ஏன்னா அப்போ வந்து வேல்யூ கம்மி. ஸோ ஒரு சில வீடுகள் என்ன பண்ணுவாங்க, நீ இந்த வேலை செஞ்சால் பசங்க எடுக்கும் ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிட்றதுக்கு வெளியில் போய் இந்த 5 பைசா மிட்டாய், தேன் மிட்டாய், இந்த மாதிரிலாம் இன்றைக்கி அந்த காலத்தில் நாங்களாம் விரும்பி சாப்பிட ஆசைப்படுவோம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பெரியவங்க இது ஒரு ஹேபிட்டாக எங்களுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. நீ இந்த வேலையை செஞ்சால் உனக்கு இது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வளர்த்துருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பிள்ளைங்க கேட்ட உடனே எல்லாம் செய்கிறோம். அப்போது அதுக்கு மேலே என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பசங்க வந்து அளவுக்கு மீறிய தேவை அவங்களுக்கு ஏற்படுது. அதாவது போதைப் பொருட்கள், இந்த போதை வரக்கூடிய நிறைய சில விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் திருட ஆரம்பிக்கிறாங்க. இதில் வந்து ஒரு பெரிய வீட்டிலேருந்து வந்து நம்மகிட்ட வந்து கேஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் என் பையனை ஃபாலோ பண்ணணும். பையன் என்ன படிக்கிறான் அப்படின்னு கேட்டால் +2 படிக்கிறான். +2 இது வந்து நான் சொல்கிறது வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி பசங்க சின்ன பசங்களாம் வந்து இந்த அதிகமாக வெளியில் சுற்றுறது அப்படிலாம் இருக்காது. கொஞ்சம் அம்மா அப்பா கண்டிப்போட கொஞ்சம் அவங்களுடைய தான் இருப்பாங்க, அவங்களுடைய தான் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இவங்க பண்ணக்கூடிய தப்புகள்லாம் பேரண்ட்ஸுக்கு தெரியும். அப்போது நாங்கள் யோசிச்சோம், என்ன இந்த பையன் என்ன தப்பு பண்ண முடியும் இந்த வயசில் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் யோசித்தோம். அவங்க வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தாங்க. இவன் திடீர்னு காணாமல் போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நாங்கள் அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். அவன் வீக் டேஸ்லாம் ஸ்கூலுக்கு போய்ட்றான். வீக்கெண்டு மட்டும் சாட்டர்டே சண்டே மட்டும் வேறு இடத்துக்கு போகிறான். அவனை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இது வந்து ஒரு எவ்ரி வீக்கெண்டை போகும்போது அவன் கூட ஒரு 4-5 பசங்க கூட போகிறாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் விட்டுவிடுவோம். ஏன்னா அவன் ஃப்ரீயாக விட்டால் தான் நமக்கு வந்து அவன் என்ன பண்ணுறாங்கிறத கண்டுபிடிக்க முடியுங்கிறதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அவன் போகிற லொக்கேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு அப்புறம் நாங்கள் வந்துடுவோம். ஏன்னா எங்களை ரொம்ப பார்த்துட்டான் அப்படின்னா எங்களால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அவன் எந்த ஏரியா போகிறான், யார் கூட போகிறான் அப்படிங்கிறதெல்லாம் இனிஷியலாக நாங்கள் எடுத்தோம். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 3 வாரங்கள் நாங்கள் போகும்போது நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணது என்னென்னா, ஃபஸ்ட்டு போன உடனே அங்கே எந்த விஷயம் நடக்கிறதில்ல. எங்களுக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் திரும்பி வரும்போது அந்த பையன் வந்து நாங்கள் அந்த லொக்கேஷனில் வந்து பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று, ஏன்னா ரொம்ப பக்கத்தில் இருந்தாலும் பார்த்துட்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. திரும்பி வரும்போது ஒரு போதையில் வருவோம். என்னடா இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு புரியல. சரி நம்ம 3 வீக்ஸ் வந்து அவனோட இருக்கக்கூடிய கூட்டாளிகள் எல்லாத்தையுமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள எல்லாமே நம்ம ஃபோட்டோஸ் எடுத்து எல்லாமே நம்ம கையில் வந்துருச்சு. அப்போது பார்த்தா இவன் போகிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பீச். எவ்ரி வீக்கெண்ட் வந்து பீச்சுக்கு தான் போகிறான். தன்னுடைய நண்பர்களை கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போனதும் அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து அந்த பீச் மணலில் ஒரு பானை களையம் இருக்கு இல்லையா, சின்ன களையம் மாதிரி இருக்கும். இதில் வந்து இதுக்கு பேர் சுண்டக்கஞ்சின்னு சொல்லுவாங்க. அதை வந்து எடுத்து இந்த பசங்களுக்கு கொடுக்குறாங்க. இதை அவங்க வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு, அது ஒரு போதை ஏறுமா அது சாப்பிட்டாக்க. அதை சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளையாடிட்டு வேறு எந்த தப்பான விஷயங்களும் பண்ணுறதில்ல. இதை எடுத்து குடிப்பாங்க. குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் இறங்கின உடனே வீட்டை நோக்கி எல்லா பசங்களும் அவங்கவுங்க டெஸ்டினிக்கு போயிடுறாங்க. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணோம். ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம ரிப்போர்ட்டாக கொடுத்தோம். அவங்க வந்து வேறு ஏதோ பெரிய பல பிரச்சனைகளில் அந்த பையன் வந்து மாட்டியிருக்கான் அப்படிங்கிற ஒரு இதில், ஏன்னா அவங்க கொஞ்சம் வசதி உள்ளவர்கள். பணம் நிறைய காணாமல் போகுதுன்னா இவன் ஒருத்தனுக்காக மட்டும் எடுக்கலை, இவன் கூட ஒரு நண்பர்கள் கூட்டமே கூட்டிகிட்டு போகிறான். அந்த நண்பர்கள் கூட்டத்துக்காக அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அவன் பணம் கொடுத்தா அந்த இவனுக்கு வந்து அவன் கொடுக்குற பணத்தோட வேல்யூவே தெரியல. இவ்வளோ கொடுத்தா தான் தருவாங்கண்ணா, அதனுடைய வேல்யூ கம்மிங்கிறது கூட அவனுக்கு தெரியல.
ஸோ அந்த அளவுக்கு பணத்தை கொடுத்து இந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்ககிட்ட இருந்து இந்த சுண்டைக்கஞ்சிங்கிற ஒரு விஷயத்த வாங்கி இவங்க சாப்பிட்டு அந்த போதை அவங்களுக்கு வருது. அந்த போதை வந்து அவனுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணோம். அப்போது நம்ம இதை கொடுத்தோம். உடனே அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க கேட்டாங்க, என்ன பண்ண முடியும், என்ன நாங்கள் இது எப்படி அவனை அந்த பழக்கத்துலேருந்து கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்கும்போது அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் பையனை வந்து உங்களோட அரவணைப்பில் வச்சுக்கோங்க. இப்போ சாட்டர்டே சண்டே அவன் வெளியே போகிறான் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிஷனாக நீங்கள் வந்து சாட்டர்டே சண்டே ஒரு ப்ரோக்ராமை போடுங்க. நான் இல்லாதப்பட்ட குடும்பமும் கிடையாது, நல்ல வசதியான. சாட்டர்டே சண்டே நம்ம வெளியூர் போவோம், ஒரு ஊட்டி போகலாம், ஏற்காடு போகலாம், ஏலகிரி போகலான்னு இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போக ஆரம்பிங்க. பெங்களூர் போயிட்டு வரலாம், வீக்கெண்ட் ட்ரிப் போயிட்டு வரலான்னு சொல்லி அவனை பொறுமையாக தான் அதுலேருந்து வெளியே கொண்டு வர முடியும். ஆனால் எவ்ரி வீக்கெண்ட் see to that அந்த பையனோட உங்கள் குடும்பம் வந்து நேரத்தை செலவிடுது. அதுக்கப்புறம் ஏன்னா இவங்க அந்த பையனோட நேரம் செலவிடுறதையே கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த விஷயங்களை வந்து நீங்கள் கூர்ந்து கவனித்து உங்கள் பையனை வந்து அதுலேருந்து கொண்டு வரணுன்னாக்கா இந்த நண்பர்கள் வட்டாரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவனை வந்து உங்கள் கஸ்டடியில் உங்களுடைய சர்க்கிள்லேயே நீங்கள் வச்சுருங்க. அவனோட வெளியே போங்க, அவனுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுலேருந்து அந்த பையனை வந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு அவங்களுக்கு ஐடியா கொடுத்தோம். அவங்களும் அதை ஃபாலோ பண்ணி இப்போ நல்லா இருக்கான் அந்த பையன். அதை நாங்களே பார்க்குறோம். திரும்பி மீண்டும் வேறு ஒரு கேஸுக்காக வந்தாங்க அஃபிஷியலாக அவங்களோட இதுக்கு கேட்கும்போது பையன் நல்லா இருக்கான், கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தைங்களா இருக்குனாங்க. ஸோ ஒரு பிரச்சனைகள் வரும்போது பேரண்ட்ஸ் அதை ஐடென்டிஃபை பண்ணி கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா குழந்தைங்களோட அவங்க வந்து நேரத்தை செலவிட்டாங்கனாலே அதுலேருந்து அந்த பிள்ளைகளை வந்து அவங்க வெளியே கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த போதை தரக்கூடிய விஷயம் வந்து அன்றைக்கி அது சுண்டைக்கஞ்சிங்கிறது ஒரு சின்ன விஷயமா இருந்தது. இன்றைக்கி வந்து கஞ்சாவில் போயிடுச்சு. பேரண்ட்ஸ் வந்து மிகவும் கவனமாக இருக்கணும். ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க, குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்றது தெரியல. இந்த கஞ்சா வந்து ரொம்ப ஈஸியாக எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, நான் வந்து இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன். ஸ்கூலில் வந்து கேர்ள்ஸ் அவங்க வந்து வாட்டர் பாட்டிலில் குவார்ட்டர் வாங்கி ஊற்றி வச்சுட்டு குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லிக்கர் ஆமாம், அதை வாங்கி வச்சு குடிக்கிறாங்கன்னு டீச்சர் வந்து கேட்கும்போது இது எங்கள் புதுசு இல்லை, நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே குடிப்பாங்கன்னா அப்போ நான் கேட்டேன், என்ன அது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் அது, அப்போது அப்படின்னா என்ன அப்படின்னு நான் கேட்டேன். என்னது குடும்பமாக குடிப்பாங்கன்னா என்ன சொல்கிறீங்க டீச்சர் நீங்கள் அப்படின்னு. ஆமாம் மேடம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஈவினிங் அவங்க கூலி தொழிலாளர்களாம், அம்மா அப்பா எல்லாருமே வந்தோன்னே குடிப்பாங்களாம், பக்கத்தில் பசங்க தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஊற்றி கொடுப்பாங்களாம். ஸோ அவங்களுக்கு வந்து அம்மா அப்பா அவங்களே கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது இட் இஸ் நாட் டிஃப்ரெண்ட். அது ரெகுலராக நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி தான் அந்த பிள்ளைங்க அதை எடுத்துக்கிறாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து குடிக்கிறாங்க. ஸோ இது நாம் பெற்றோர்கள் வந்து எப்படி குழந்தைகளை பார்த்துக்கிறோமோ அந்த வழியில் வந்து நல்ல வழியில் இருந்ததுன்னா குழந்தைங்க நல்லா மீண்டு வந்துடுவாங்க. இதில் போன ஒரு பையனை மீண்டு கொண்டு வந்து அவன் நல்லா இப்போ நல்ல நிலைமையில் இருக்கான். ஸோ இது வந்து இந்த லிக்கர் வந்து எத்தனை பேரோட உயிர்களை பாதிச்சிருக்கு. நான் ரீசண்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 பேர் இந்த லிக்கர் சாப்பிட்டு லிவர் ஃபெயிலியரில் இறந்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்னடான்னா இந்த லிக்கர் சாப்பிட்றது தவறு அப்படிங்கிறது சிறு வயதுலேருந்தே பிள்ளைகளுக்கு சொல்லி கொண்டு வரணும் போல இருக்குது. ஒரு 10-11 வயசுலேயே கொண்டு வந்து நம்ம சொன்ன வச்சுக்கணும். அவங்க வந்து அக்கேஷனல் ட்ரிங்கர்ஸ் தான், அப்பப்போ தான் குடிப்போன்ற மாதிரி. அக்கேஷனல் எப்போ குடிப்பீங்கன்னா வாரம் அக்கேஷனல் வந்துடும், அப்பப்போ குடிப்பாங்க. அது வந்து தவறு. அதனால வரக்கூடிய பின் விளைவுகள் என்னன்றது இந்த சின்ன பிள்ளைகள்லேருந்தே இந்த லெசனில் கொண்டு வரணுங்கிற மாதிரியே எனக்கு ஒரு தோணல் வந்துருச்சு. இப்போது இது எனக்கு ஒரு மிகப்பெரிய மன பாதிப்பையே உண்டாக்கி இருக்குது. அதாவது குழந்தை குட்டிங்களெல்லாம் விட்டுட்டு இவங்க போயிடுறாங்க. ஸோ இவங்களுடைய பேலன்ஸ் லைஃப், இந்த குழந்தைங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க கல்யாணம்லாம் பண்ண பிறகு இவங்க போனால் கூட பரவாயில்ல, அந்த குழந்தைங்க படிக்கக்கூடிய காலகட்டத்திலேயே அவங்க போயிடுறாங்கன்னு ஒரு பெரிய இழப்பு. ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் இறந்து விடுகிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய இழப்பு. ஸோ இது வந்து ஒரு லெசனாக கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தெருக்கு கஞ்சாலாம் விற்கிறாங்கன்னு சொல்லியிருந்தீங்களா மேம். இந்த போதை கலாச்சாரம் அதிகரிக்க என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்கள்? போதை கலாச்சாரம் இது வந்து ஒரு பணத்துக்காக போதைப் பொருட்கள் கடத்தப்படுகிறது, அதில் பெரிய அளவு பணம் விளையாடுகிறது. ஸோ இது வந்து கண்டிப்பாக கட்டுப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா எங்கெங்கே போதை நடமாட்டம் இருக்குங்கிறது கண்டிப்பாக காவல்துறையினருக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ நம்ம ஒரு காமன் மேனோட அவங்களுக்கு வந்து அது ஈஸியாக தெரியும் எங்கே இருக்கும்னு. இது வந்து ஆக்சுவலாக ஃபுல்லாக இராடிகேட் பண்ணணும்.
வில் ஹோப் ஃபார் த பெஸ்ட். கண்டிப்பாக அது வந்து நம்மளுடைய இளைய சமுதாயத்தை காப்பாற்றணும் அப்படின்னாக்க 2 வேலைகள் செய்யணும். இந்த மாதிரி போதைப் பொருளோ இல்லை லிக்கரோ இது சாப்பிட்றதெல்லாம் வந்து உயிருக்கே ஆபத்தான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு குழந்தைகள் ஒரு பயாலஜிங்கிறத அவங்க கொண்டு வந்துட்டாங்க, அதில் படிக்கிறாங்க. அதோடு இதை ஒன்று எடுத்தால் இதை குடித்தா உன்னுடைய லிவர் போயிரும்பா, கடவுளால் கூட உன்னை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தைகளுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நீங்கள் கஞ்சா சொல்லியிருந்தீங்க, இன்னொரு பக்கம் வந்து லிக்கர் சொல்லியிருந்தீங்க, இன்னொரு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட்ஸ் எடுத்துக்கலாமே. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட்ஸ் பிடிக்கிறாங்க. அது ஒரு ஸ்டைல், அது ஊதுறதுக்கு ஒரு ஸ்டைலு. அது யங்ஸ்டர்னா இப்போ கேர்ள்ஸுமே தான் சாப்பிட்றாங்க. அது நீங்கள் கேர்ள்ஸ் வந்து லிக்கர் கடையில் க்யூவில் நிற்கிறத நானே பார்த்துருக்கேன். கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அவங்க வந்து இது ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படிங்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் பஸ்டர் உயிரையே பஸ்ட் பண்ணணும்னு தெரியாது அவங்களுக்கு இல்லையா? அது இதெல்லாமே வந்து ஒரு பாடமாகவே வரணும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் நீங்கள் சொன்ன மாதிரியே வச்சுக்குவோம், அக்கேஷ்னல் ட்ரிங்கர்னு வச்சுக்குவோம். அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அவங்கள வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிளட்டு வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகும் அவங்க லிக்வர் எடுத்துருக்கும் போது. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து இந்த லிக்கர் சாப்பிட்டு வந்தவங்களுக்குலாம் ஆப்ரேட் பண்ணதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த பிளட் ஃப்ளோ நிற்கவே நிற்காது. ஆக்சுவலாக விட்டமின் கே போட்டு பிளட் கிளாட் ஆக வைக்கிறதுக்கு பண்ணுவாங்க. பட் இது பிளட் ஃப்ளோ ஆகிட்டே இருந்ததுன்னா வெளியில் நிறைய ரத்தம் வீணாச்சுன்னா என்ன ஆகும்? உடம்புல ரத்தம் தான் உடம்பையே சுத்தமாக சுற்றி வருது. அதுவே வெளியே போயிடுச்சுன்னா சீக்கிரம் நம்ம மேலே போய் சேர வேண்டியது தானே. அதனால் இந்த விஷயங்களெல்லாம் தெளிவாக புரியும். லிக்கர் சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லையா, சப்போஸிங் உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா சர்ஜரி அப்போ நீ மடையை போட்டுருவேன் அப்படிங்கிறது வந்து அதாவது இலைமறைவு காய் வரைவாலாம் இப்போ எதையுமே நம்ம பேச வேண்டாம். நேரடியாக இதுதான் மேட்ரு. நீ லிவர் கெட்டு போச்சுன்னா மொத்தமாக போயிடுவேன், சர்ஜரி பண்ண முடியாது, சர்ஜரி பண்ணால் உனக்கு வந்து பிளட் லாஸ் நிறைய ஆகும். ஸோ எல்லாமே உனக்கு இக்கட்டில் தான் போய் முடியும் அப்படிங்கிறத தெளிவாக ஒரு பாடமாகவே தயவு செஞ்சு கொண்டு வந்துருங்கன்னு சொல்கிறேன் நான். ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருந்தால் குடிப்பாங்க, சோகமாக இருந்தால் குடிப்பாங்க, எதுவுமே இல்லை போர் அடிக்குது அப்பயும் குடிக்கிறாங்க. முக்கியமாக வந்து இப்போ குடிக்கிறத விட வந்து பார்த்தீங்கன்னா டம்மு தான் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போ என்னதான் வந்து சிகரெட் விலையை ஏற்றினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடிக்ட் ஆகி இன்னும் அதிகமாக ஊத ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், அது வந்து நிக்கோட்டின் வந்து உங்களுடைய லங்ஸில் வந்து உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்போது அது சேர்ந்துருதுன்னா அதுவும் பைபாஸ் சர்ஜரி பண்ணும்போது தட் இஸ் ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியா. அது அவங்க எவ்வளோ நிக்கோட்டின் உங்களை லங்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டுன்னு ஒன்று எடுப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேன், பாடமாகவே கொண்டு வந்துருங்க தயவு செஞ்சு. அட்லீஸ்ட் 8வது படிக்கும் போதுலேருந்து பிள்ளைகளுக்கு பாடமாக இருந்தாலுமே வந்து நம்ம எடுத்துக்க தானே மேட்ரு. அது ஏதாவது அந்த தனி மனிதன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்ல தப்பு அப்படின்ட்டு. தப்புன்னு அக்செப்ட் பண்ணிக்கணும். அதான் சிறு பிள்ளையிலேருந்தே கொண்டு வாங்கன்னு சொல்கிறேன் நான். சின்ன வயசுலேருந்தே சொன்னால் அது வந்து தப்புன்னு தெரியும். நீங்கள் பெரிய பையன் ஆகிட்டு தப்புனா பார்த்துக்கலாம். இத்தனை பேர் குடிக்கிறாங்களே, அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க. குடித்தா இது வரும், அதுக்கு மீறி குடிச்சேன்னா அது உன்னுடைய அதாவது மனித பார்த்து திருட்டை ஒழிக்க முடியாது. அவனே திருந்தணும்னு நினச்சா தான் திருட்டை ஒழிக்க முடியும். அவன் திருடணும்னு நினச்சானா அவன் திருடுவான். சொல்லி கொடுக்குறது சொல்லி கொடுப்போம், அதுக்கு மீறி அவனோட தலைவிதி அதுதான்னா அதை நோக்கி அவன் செல்லட்டும். ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை நல்லா செலவிட்டதுக்கு மிக்க நன்றி. வணக்கம். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.